Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கேக் வீட்லயே எப்படி நம்ம ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் முதல்ல கேக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸை போட்டு சலிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 கப் மைதா மாவு எடுத்துகிட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. நம்ம மைதா மாவு நல்லா சலிச்சதுக்கப்புறம் நம்ம 3/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா இது பண்ணிக்கலாம். கடைசியில் இந்த மாதிரி பாலாக வரும். அதை அப்படியே தூக்கி போடாதீங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அதை லைட்டாக உடச்சி விட்டு அதை அப்படியே சலிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் சுகரை மிக்சியில் போட்டு நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1லேருந்து 2 கப் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஸ்டீர் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இப்போது 1 கப் பால், இந்த பாலை நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். 1 கப் பால் ஆட் பண்ணிக்கிறோம். 3/4 கப் எண்ணெய், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்புறம் கடைசியாக 1 முட்டை. நீங்கள் முட்டைக்கு பதிலாக ½ கப் கர்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸும் அந்த நம்ம ஆட் பண்ண லிக்விட்லாம் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நான் ஒரு பவுலில் கீழே பட்டர் பேப்பர் போட்டுட்டு ஃபுல்லாக பட்டர் வச்சு கோட் பண்ணியிருக்கேன். அதில் இதை ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லாட்டா A4 ஷீட் கூட, ஒரு க்ளீனான ஒரு A4 ஷீட்டில் கூட பட்டரை கோட் பண்ணி பாத்திரத்தில் வைக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் மண் போட்டிருக்கேன். நீங்கள் மண்ணுக்கு பதிலாக சால்ட்டு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த குக்கரை ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும் கேக் வைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம கேக்கோட மிக்சர் உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு குக்கரோட வாஷரை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம நார்மலாக விசில் போடாமல் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இதை ஒரு மிதமான சூட்டில் 30லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு வேக வைப்போம். இப்போ 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். ஒரு நைஃபை வச்சு உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு இது கேக்கை வெளில எடுத்துடலாம் இந்த பாத்திரத்துலேருந்து. இப்போ பாருங்கள் நான் கேக்கை ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன் பாத்திரத்துலேருந்து. நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா உடையாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் அண்ட் ஈஸியான சாக்லேட் கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.